guys, welcome back. ரொம்ப நாளைக்கு அப்புறம் நம்ம மிஸ்டர் கேக்கு சேனல் பக்கம் எட்டி பார்த்தேன். ஒரு இன்ட்ரெஸ்டான டாபிக் இருந்தது, தூக்கிட்டு வந்துட்டேன். எனக்குமே அதில் நிறைய கொஸ்டின்ஸ் இருக்குது, அதனால் தூக்கிட்டு வந்துட்டேன். அடுத்த பார்ட் எங்கடா? அதாவது தமிழ் சினிமாவில் பல படங்கள், நல்ல படங்கள் பார்ட் 2க்கு லீடு கொடுப்பாங்க, ஆனால் வராது. அந்த படம் ஹிட் ஆகிருக்கும், மக்கள் பார்ட் 2 கொடுங்க சார்னு கேட்பாங்க. அப்படி அந்த படங்களுக்கு பார்ட் 2 வராது, ஹிட்டே ஆகிருக்காது, தேவையே இல்லைன்னு உட்காந்துருப்போம். அதுக்கு முக்கிய பார்ட் 2 எடுத்துக்கிட்டு உசுரை போட்டு கொள்ளுவாங்க. இதுதான் தமிழ் சினிமாவின் நிலவரம். ஸோ வேர் இஸ் பார்ட் 2? பார்ட் 2 எங்கே சார் அப்படின்னு கேட்குற மாதிரி ஒரு வீடியோ. அது எந்தெந்த படம், நான் மனசில் நினைச்ச படம்லாம் இதில் வருதா அப்படிங்கிறத பார்க்கலாம். இது ஒரு 14 மினிட்ஸ் வீடியோங்கிறதுனால டக்குன்னு பார்த்துட்டு ரெடி. பொதுவாக சில படம் பார்த்தீங்கன்னா கரெக்டாக பிளான் பண்ணி 2 பாட்டு தாங்க அவ்வளோதாங்கன்னு பிளான் பண்ணி படம் எடுத்து ரிலீஸ் பண்ணுவாங்க. சில நேரங்களில் ஒரே படத்தை 2ஆ வெட்டி பார்ட் 1 பார்ட் 2 ரிலீஸ் பண்ணுவாங்க. அவதார் மாதிரி தானே? ஆமா, அவதார் மட்டுமா, தமிழ்லேயே அதே படங்கள் இருக்கு. ஆமா, பட் சில படங்கள் பார்த்தீங்க அப்படின்னா படம் எடுப்போம், வீடு விடுவோம், ஓடிச்சுன்னா அடுத்த பாட்டு பார்ப்போம், இதெல்லாம் அப்படியே கிளம்பிடலாம் அப்படின்ற மாதிரி சில படங்கள் இருந்திருக்கும். இல்லை என்ன இருக்கும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் பார்ட்லேயே அந்த கதை சரியாக முடிஞ்சிருக்காது, ஒரு நல்ல ஒரு எண்டு கிடச்சிருக்காது, அடுத்த பாட்டு எப்படா வரும் வெயிட் பண்ணிட்டு இருந்திருப்போம். பட் உண்மை என்ன அப்படின்னா கடைசியான பாட்டெலாம் வந்திருக்காது. அந்த மாதிரி லீடு விட்டு எடுக்காத படங்கள் என்னென்ன அப்படின்றதான் இந்தியில் தெளிவாக பார்க்க போகிறோம். அதாவது பார்ட் 2 தேவை. ஆல்ரெடி கேமுக்கு போட்டோம், சூப்பர் மூவிஸுக்கும் போட்டோம், இப்போ தமிழ் படங்களுக்கு போக வந்திருக்கோம். ஓகே, சொல்ல போயிடலாம். யாரும் லைக் பண்ணீங்க. இந்த மாதிரி சினிமா கண்டென்ட் பார்க்கறதுக்கு நம்ம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஹைப் கொடுங்க. ஓரா பேசாம வீடியோல போயிடலாம். நான் கதைசாமி, இந்த ஷோ கோலிவுட் கதைசாமி. இந்திரா வந்தது சந்திரா வந்தது இந்த சினிமாதான், இங்க எம்ஜிஆர் வந்தது என்டிஆர் வந்தது இந்த சினிமாதான். முதல்ல பார்க்க போறது மிருதன். மிருதன் பாத்தீங்க அப்படின்னா ஒரு ஜாம்பி பேஸ் பண்ண கேம். மூவி பாஸ் வாய் தவிர நீங்களே உண்மையாக சொல்லிட்டீங்க, எயிட்டர் கம்பீரியா. உண்மைதான். மிருதன் பார்த்தீங்க அப்படின்னா லாஸ்ட் ஆஃப் அஸ் அப்படின்ற கேமை இன்ஸ்பயர் பண்ணி தான் பண்ணியிருப்பாங்க. அதனால தான் நம்ம லாஸ்ட் ஆஃப் கதைப்படும் பொழுது அந்த படத்தில் நடித்த பேபி அணிக்க ஃபோட்டோ போட்டு கொஞ்சம் சிம்பாலிசமாக காமிச்சிருக்கு ஜிஎன்எஸ்ல. அந்த கேம் கதை இங்கே இருக்குது, ஐ பட்டனில் தான் போய் செக் பண்ணி பாருங்க. அந்த கேம் இன்ஸ்பயர் எடுத்திருப்பாங்க. அது ஒரு ஊருக்குள்ள ஜாம்பிங்க அட்டகாசம் பண்ணிட்டு இருப்பாங்க. சென்னை இல்லாமல் ஏதோ ஒரு ரிமோட் ஏரியா மாதிரி இருந்திருக்கும், கோயம்புத்தூர் வந்திருக்கும். அதுக்குள்ள ஜாம்பிங்க வந்துருக்குங்க. அங்கேருந்து தப்பிச்சு பார்ப்பாங்க, ஹீரோயின் தனியாக மாட்டிப்பாங்க, ஹீரோ தனியாக போய் சாக்ரிஃபைஸ் பண்ணிடுவாரு. அதோட படம் ஃபர்ஸ்ட் பார்ட் புரிஞ்சு போயிடும். அதில் பார்த்தீங்க அப்படின்னா அந்த தங்கச்சி தான் இம்யூன் சிஸ்டம் இருக்குது, அவங்க தான் அந்த வைரஸுக்கு இம்யூன் அவங்க தான் அப்படின்னு தனியாக கொண்டு போயிருப்பாங்க இல்லையா. இது என்ன ஆகும், ஹீரோ ஹீரோனுக்காக நான் மணி இதென்ன கொல்லும் நடுவீனில் ஏதோ ஒரு கிராஸ் பிரீடு அப்படின்ற மாதிரி தியாகம் பண்ணி செத்து போயிட்டு இருப்பாரு. அந்த படத்தை சொல்ல முடிச்சிருப்பாங்க. பட் ஆனால் படம் முடிஞ்சதுக்கு அப்புறம் ஏதோ ஒரு சென்னைக்கு போற பஸ்ல ஜாம்பியா மாறி தொங்கின்னு போயிட்டு இருப்பாரு. அங்க மிருதன் 2 அப்படின்ற மாதிரி ஒரு போஸ்ட் கிரெடிட்ஸ் அதாவது அடுத்தது சென்னைக்கு போறாரு, சென்னை சிட்டிக்குள்ள ஜாம்பி வந்துருச்சு, இதுக்கு லாஸ்ட் ஆஃப் அஸ் எடுத்த மாதிரி அடுத்து ரெசிடென்ட் ஈவில் 3 and 2 இருக்குது, அதுவும் அந்த மாதிரி பிளாட் தான். மேபி அதை இன்ஸ்பயர் பண்ணி எடுத்திருப்பாங்க அப்படின்னு எதிர்பார்த்துட்டு இருந்தேன். ஆனா அந்த பாட்டு எடுக்கவே இல்லை. உண்மையா மிருதன் பினான்சியலா அவங்க எதிர்பார்த்த பெருசா ஓடல அப்படின்னாலும் தமிழ்ல ஒரு டீசென்டான இன்னைக்கு வரைக்கும் இது வரைக்கும் ஜாமி மூவிஸ்ல ஒரு டீசென்டான ஒரு ஜாமி மூவினா நான் பொறுத்த மிருதன் தான் சொல்லுவேன். நம்ம பரிதாபங்கள் கூட ஜாம்பின்னு பேச்சு எடுத்தாங்க, டெட் ஐலண்ட் கதையோட அப்படியே காப்பி, அப்படி காப்பி வச்சுமே அந்த படத்தை உங்க எடுக்கல. அப்புறம் 2-3 ஜாமி படம்லாம் வந்துச்சு, பட் எதுவுமே பெருசா போகல, நல்லாவும் இல்லை, குவாலிட்டியாவும் இல்லை. எனக்கு மிருதன் ஒரு டீசென்டான படம் தான். எனக்கு தெரிஞ்சு இது இந்த மாதிரி ஒரு வில்லனா நடிக்கிறது, சைடாட்டம் நடிக்கிறதுக்கு பதில் மிருதனுக்கு வேற சொந்த காசை போட்டு எப்படியோ ப்ரொடியூஸ் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ எடுக்க போறாங்க மாதிரி நியூஸ் வந்துச்சு. அது நியூஸ் உண்மையா போயான்னு தெரியல. இன்னும் 2 நல்லா இருக்கும், நானே தரேன். ஆனால் இப்போ மிருதன் 2 வரணும்னா மிருதன் 1ஓட விஎஃப்எக்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப இதாக இருக்கும். அது அவங்க ஒரு செட்டில் தான் எடுக்கிறாங்க. அந்த அவரோட ஸ்கின் எல்லாம் ஒரு மாதிரியா வர்றது தெரியும். அது அப்போ ஓகே, 2015 எப்போயோ வந்துச்சு, அப்போ ஓகே. இப்போ அதோட பார்ட் 2 எடுக்கிறாங்கன்னா எக்கச்சக்க கொரியன் படம்லாம் நம்ம பார்த்தோம். அதுலலாம் ஜாம்பி விஎஃப்எக்ஸ்லாம் சும்மா வேற மாதிரி இருக்கு. ஸோ லார்ஜர் ஸ்கேலில் எடுத்தால் மட்டும்தான் ஓடும், இல்லைன்னா நீ வராமலே இருப்பாங்க அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கும். நிறைய ஜாம்பி கதை இருக்கு. அடுத்த பார்க்க போகிறது இந்தியன் 3.
இந்தியன் படம் பார்த்தீங்க அப்படின்னா 90s பயங்கர நல்ல படம், 90s கிட்ஸுக்கும் பிடிச்ச ஒரு படமா இருந்திருக்கும். அதான் சங்கர் படம் எல்லாமே வந்து நேஷனாலிட்டி முறுக்கேற்றுற மாதிரி தான் எடுத்திருப்பாரு படங்கள்லாம். அந்த மாதிரி தேசத்தை காப்பாற்றுவோம் அப்படின்ற மாதிரி படமா இருந்துச்சு. இதுக்கு பாட்டு எடுத்து கம்பேக் பண்ண வந்து நம்ம இந்தியன் தாத்தாவை கோபேக் பண்ண வச்சாங்க. விக்ரம்ல கம்பேக்கா வந்தவர தலைவர் அடுத்தது மறுபடி கொடுத்து அப்படியே பின்னுக்கு போக வச்சு இல்லையா ஆச்சு. இந்த படத்தை பார்த்தீங்கன்னா வந்து இவங்க பிளான் பண்ணது தெரிஞ்சு ஒரே ஸ்டேஜ் படம் எடுத்துருப்பாங்க நினைக்கிறேன். எடுத்துட்டு ரெண்டு ஒரே வெட்டி ஸ்கிரிப்டா எழுதும் போதே இது அப்படியே ரெண்டா வெட்டி இது வந்து பார்ட் 1 இது பார்ட் 2 வச்சுக்கலாம். பார்ட் 2 கொஞ்சம் அப்படியே கொஞ்சம் பண்ணுவோம், பார்ட் 3 கெத்தா காட்டுவோம் பிளான் பண்ணாங்களான்னு தெரியல. பிளாஷ்பேக் போர்ஷன் எடுத்துருக்காங்க. பட் என்னாச்சு அப்படின்னா இந்தியன் 3 நல்லா இருக்கும் அப்படின்ட்டு இந்தியன் 2க்கு முன்னாடியே வந்து உழைட்டாரு நம்ம ஆண்டவர். இதனால இந்தியன் 3 வருது அதை பார்த்துலான்னு சில பேரும், இந்தியன் 2 பார்த்து காண்டாகி பல பேரும் இந்தியன் 3 வேணாண்டா அது வேணா காண்டாயிட்டாங்க. இந்தியன் 2 ரிலீஸ் ஆகி கரெக்டாக 6 மாசம் கேப்ல தான் அடுத்த ரிலீஸ் பண்ண பிளான் பண்ணியிருந்தாங்க. பட் ட்ரோல் மீட்டர்லாம் மாறிடுச்சு அப்படின்றதுனால 3 அப்படியே கலவப்பட்டாங்க. அப்புறம் என்ன பண்ணாங்க அப்படின்னா 2025 ஜனவரி 26 ரிபப்ளிக் டே அன்னைக்கு நெட்ஃபிளிக்ஸ் ரிலீஸ் பண்ண போறாங்க ஓடிடியில் டேரக்டா அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. பட் நியூஸா வந்து தவிர அது இப்போ வரவே இல்லை. அதனால சில ஒரு பாட்டு இருக்கும், காஜல் போர்ஷன்லாம் இருக்கும். இந்த மாதிரி காஜல் ஃபேன்ஸுக்கெல்லாம் கடைசி வரைக்கும் கண்ணில் காட்டாமல் போயிட்டாங்க இந்த படத்தை. உள்ள வருத்தமா இருக்குங்க. ஓடிடில ரிலீஸ் பண்ணுங்க ஏடி பண்ணி எடுத்து வச்சுட்டு அப்படியே வச்சு நியாயமையா இது இப்படி ஒரு கலப்பல போட்டு கதை விசுவல் டூமா ஆகிடாதீங்க. அது தெரியும்ல படத்துல கடப்பை வச்சு அந்த படத்துக்கு ஹைப்பே இல்லாமல் போயிடுச்சு. ஒழுங்கு அப்போ ஒரு 6 மாதம் ரிலீஸ் பண்ணிடலாம். அந்த படத்தை மிஸ் பண்ணிட்டேன், என்ன பண்றது, ஆண்டவரே இப்படிதான்ப்பா. அடுத்தா பார்க்க போகிறது பிரபாஸ் மூவிஸ். சவால படம் பார்த்தீங்கன்னா என்னதான் வந்து பல பேர் ரோஸ் பண்ணாலும் நானே ரோஸ் பண்ணாலுமே படம் குவாலிட்டி வைஸ் நல்லா தான் எடுத்துருப்பாங்க. படம் வந்து குவாலிட்டி தான் இருந்துச்சு. அது மட்டும் இல்லாமல் இந்த படம்லாம் விட்டாச்சு, காசும் நல்லா பயம் வசூல் பண்ணிட்டாங்க அந்த படத்து மூலியமா. பட் இந்த படத்தில் பார்த்தீங்க அப்படின்னா முதல் பாகத்திலேயே கதையை தெளிவாக சொல்லிக்க மாட்டாங்க. இதுக்கு ஒரு செகண்ட் பார்ட் இருக்குன்ற படத்தை கொண்டு போயிருப்பாங்க. அதுக்கேற்ற மாதிரியே ஒரு செகண்ட் பார்ட் லீடு விட்டு படத்தை முடிச்சிருப்பாங்க. பிருத்திவிராஜ் வந்து வேற கிளான், ஹீரோ வந்து வேற கிளான், பட் ஃப்ரெண்டாக இருந்திருப்பாங்க. படம் முடியும் போது தான் நம்மளாருக்குமே தெரியும் ஹீரோ வந்து பிருத்திவிராஜோட கிளான் கிடையாது, ஒரு வேற கிளான். ஒரு பார்ட் 2ல கிளாஷ் ஆஃப் கிளான் ஆக போகுது அப்படின்ற மாதிரி லீடு வச்சு முடிச்சிருப்பாங்க. படம் எல்லாம் ஓடினாலுமே என்னன்னு தெரியல, அதுக்கு வந்து செகண்ட் பார்ட் எடுக்கவே இல்லை. அது என்ன பிரச்சனை புரியவில்லை. தெரிஞ்சா பிரபாஸ் ஃபேன்ஸாக இருந்தால் கமெண்ட் பண்ணி கொடுக்கு. அடுத்து பார்த்தீங்கன்னா கல்கியும் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம பிரபாஸ் அண்ணன் படம் தான். பட் படம் வந்து ரிலீஸ் ஆயிடுச்சு, படம்லாம் ஓடிடுச்சு, படம் நல்லா கட்டாங்க. பட் ஃபர்ஸ்ட் பார்ட்டே பார்த்தீங்கன்னா வந்து ஒரு லீட் அடிச்சு முடிச்சிருப்பாங்க. இவர் தான் கர்ணன், மகாபாரதம் தான் கர்ணனோட ரீபர்த் தான் இவரு அப்படின்ற மாதிரி வந்து அனௌன்ஸ்மெண்ட் பண்ணி படத்தை வந்து முடிச்சுட்டு இருப்பாங்க. கடைசியில் பார்த்தீங்கன்னா அந்த கல்கி சுமந்து இருக்கிற அம்மா வந்து இவர் கர்த்தின் பேர் வரும் தலைவர். ஸோ வந்து கரெக்டாக என்ன ஆச்சு, இவர் வந்து கட்டமுக வேலை செய்கிறாரு, இவர் எப்போ திருந்துவார், கல்கி திரும்ப பிறப்பாரா, உலகத்தை வந்து காப்பாற்றுவாரா அப்படின்ற மாதிரி ஒரு பக்கம் லீடு விட்டுருப்பாங்க. இன்னொரு பக்கம் ஆண்டவர் பார்த்தீங்க அப்படின்னா பென்டன்ல வர கேரக்டர் மாதிரி சக்தி இல்லாமல் இருந்திருப்பாரு. திடீர்னு ஒரே ஒரு டிராப் பவர் கச்சவனே திடீர்னு கட்டு மாசம் வரம்பாயி இதுக்கப்புறம் கல்கி நானே கண்டுபிடிச்சிக்கிறேன்டா, ஐஎம் தானோஸ்டா அப்படின்ற மாதிரி தலையை வந்து கிளம்பி போயிருப்பாரு. அவருக்கு என்ன ஆச்சு, கல்கி கண்டுபிடிச்சாங்களா, என்ன ஆச்சு அப்படின்றதான் வந்து ஒரு மிகப்பெரிய கேள்விக்கு தான் படம் முடிஞ்சு இருந்திருக்கும். ஸோ அது அடுத்த பாட்டு எப்போ வரண்டு படம் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. அடுத்த பாட்டு எப்போ வரண்டு இப்போ வரைக்கும் தெரியல. அண்ட் அடுத்த பாட்டு போன வாரம் ஒரு ஃபோட்டோ பார்த்தேன், கமல் சாருக்கும் அமிதாப் பச்சன் சாருக்கும் ஷூட்டிங் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. ஸோ அதோட ஷூட்டிங் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. தெரியுமா அந்த விஎஃப்எக்ஸு தெரியும்ல, இனி அதை எடுத்து விஎஃப்எக்ஸ் எல்லாம் பண்ணி எப்படியோ ஒரு 30 வருஷத்துல ரிலீஸ் பண்ணிடுவாங்க. இவங்களுக்கு பதிலாக தீபிகாவுக்கு பதிலாக சாய் பல்லவி நடிக்கிறாங்க. இது என்ன சீரியலா, இது இவருக்கு பதில் இவரு கல்கில இருந்து தீபிகா படுக்கணும் விலக்கிட்டாங்கன்னு சொல்றாங்க, இல்ல சில பேர் விலகிட்டாங்கன்னு சொல்றாங்க. என்ன சாமி ஸ்கொயரா இது, திரிசாக்கு பதில் ஐசாஸ் வச்சுக்க அப்படின்னு நான் அது என்னமோ தெரியல. ஆண்டர் வச்ச படமும் ரிலீஸ் ஆகல, பிரபாஸ் வச்ச சில படங்களும் அடுத்த பாட்டு வரல. 2 பேருக்கு வந்து பார்ட் 2 தோசை இருக்கு போல. இந்த கோயில போய் பரிகாரம் பண்ணுங்க எல்லாம் சரியாயிடும். எந்த கோயிலுக்குங்க அதை சொல்ல முடியாதுங்க. என்னையா நீ நாட்டுல அவரோட 1008 வேலை இருக்கு, போய் வேலையை பாருங்க. கமல் சாரோட படங்கள்லேயே எனக்கு பார்ட் 2 வரணும் அப்படின்னு நான் விரும்புகிறது 2 படம். ஒன்று பஞ்சதந்திரம், அடுத்தது வேட்டையாட விளையாட்டு. இது 2க்கும் பார்ட் 2 பண்ணுங்கன்னா முடிஞ்சா பண்ணுங்க. பஞ்சதந்திரம் ஈஸியா பண்ணலாம். பட் ஒரு பெரிய நம்ம பஞ்சதந்திரம் நமக்கு பிடிக்கிறதுக்கு மெயின் ரீசனா இருந்த ஒருத்தர் கிரேசி மோகன் சார் இல்லைன்னு நினைக்கிறேன். ஸோ அதை விட்டுருங்க. பட் கௌதம் இன்னும் இருக்காருல்ல, ஹாரிஸ் ஜெயராஜ் இன்னும் இருக்காருல்ல, பண்ணுங்க சார். அது நல்லா இருக்கும். அவர் இன்வெஸ்டிகேஷன் த்ரில்லர் மாதிரி அவர் ராகவன் அப்படின்ட்டு புது கேஸை நோண்டிக்கிட்டு போகிறதுலாம் அது
நல்லா இருக்கு. ஜோதிகா மேடமும் இருக்காங்க இல்லை? ஆமா. அந்த படத்தில் கடைசியில் ஜோதிகா மேடம் இறந்து போன மாதிரியும் வச்சுருப்பாங்க, ஒரு ஃபுட்டேஜ் ஒன்று ஆட் பண்ணி அவங்க இறக்காத மாதிரியும் ஒரு கொஷன் மார்க் கூட முடிச்சிருப்பாங்க. அவங்க இருக்காங்கங்கிற மாதிரி ஏதாவது பண்ணிட்டு கொண்டு வரலாம். இல்லை அவங்க இல்லைன்னு சொல்லிட்டாவது கமல் சாரை வச்சு அதை பண்ணலாம். அது நல்லா இருக்கும். கௌதம் மறுபடியும் ஒரு போலீஸ் சப்ஜெக்ட் பண்ணி கமல் சாரை வச்சு பண்ணுறது எதுக்கு தேவையோ அதுக்கெல்லாம் பண்ணாதீங்க. தேவையில்லாததுக்கு பண்ணி உருட்டுங்க மண்டே. உங்களுக்கு விளக்கம் சொல்லி ஏன் நான் ஓஞ்சிருவோம் போல இருக்கேன். அடுத்த படம் பார்த்தீங்கன்னா ராஜா சாப். அப்படியே காமெடியாக ஒரு மாதிரி இடியாப ஸ்கில் மாதிரி ஆக்கி படம் பார்க்க வந்தவனை மண்டே கொதையை அமுச்சு விட்டாங்க. இதெல்லாம் மனுஷிக்கோண்டா எங்க பக்கத்துல புது இடத்த வந்திருக்காங்க, அதுக்காக ஒரு படம் பார்க்கணும்ட்டு நான் முதல்ல பார்த்த படமே அந்த படம் தான். அது பத்தாதுக்கிட்டு ரோஸ் போன்றதாக திரும்ப ஒரு வாட்டி ஓட்டிட்டு உட்காந்து பார்த்தோம் படத்தை. என்ன பண்றது? அந்த படம் பார்த்தீங்க அப்படின்னா ஸ்க்ரீன் பிளே விஷயத்துல பயம் சொதப்பிட்டாங்க உண்மையே. பட் ஆனால் படம் முடியும் போது லீடு விட்டு முடிச்சிருப்பாங்க. அதை எந்த விஷயத்துல நம்ம தலைமுறை ஜோக்கராசம் போட்டு சிம்பாலிசம் கூட முடிச்சிருப்பாங்க அந்த படத்தை. அது அடுத்த பாட்டு வந்து ராஜா சாப் சர்க்கஸ். இது வந்து மாலையில மாட்டிட்டாங்களே, அடுத்த சட்டசம் பண்ணிட்டாங்க போல செயல்பாட்டுல. நாங்கடா பித்தலாட்டமா இருக்கு. இந்த மாதிரி தான் பிடிச்சாங்க. அக்காசு ரிலீஸ் ஆகவே இல்லை. இந்த மாதிரி பிரபாசம் ஏகப்பட பாட்டு மூவிஸ் வரை கடப்புல கிடைக்கின்றன. அடுத்த பார்க்க போறது தேவாரா 2. நம்ம ஜூனியர் என்டிஆர் அப்புறம் ஸ்ரீதேவி பொண்ணு ஜான்வி கபூர் நடிச்ச படம் தான் தேவாரா. நம்ம 500 கூட மியூசிக் போட்டுருப்பாரு அந்த படத்துக்கு. படம் தான் கான்செப்ட் பார்த்தீங்க அப்படின்னா ஊருக்குள்ள வந்து கடலுக்கு போய் கொள்ளடி இருக்க சில பேர் இருந்திருப்பாங்க. அதில் கடலுக்கு போய் கொள்ளை அடிச்சிட்டு இருந்ததை வந்து ஒரு வேலையா பண்ணிட்டு இருப்பாங்க. பட் அது என்ன பொருள்னே தெரியாம அவங்க கொண்டு வந்து கொரியர் சர்வீஸ் மாதிரி பண்ணிட்டு இருந்தாங்க. பட் ஒரு கட்டத்துக்கு மேல அவங்க பண்ற வேலையால நிறைய உயிரிழப்புகள் நடக்குது, நிறைய பேர் பாதிக்கப்படுறாங்கன்னு தெரிஞ்ச உடனே தேவாரா ஸ்டாப் பண்ணிடுவாரு. அண்ட் யாரையும் செய்ய விடாமலும் தடுத்துட்டு இருப்பாரு. அதை வந்து அவர் பையனும் ஃபாலோ பண்ணிட்டு இருப்பார். இது தெரியாம இந்த சைஃப் அலி கான் தேவாராவை தேடுறேன் தேவாரா தற்குறி இல்ல. கடைசியா என்ன அவன் தேவாரா வந்து சிக்கிட்டான், வெளியே வந்துட்டான், அவனை போட தரலாம் அப்படின்ட்டு குரூப் ஆஃப் பீப்புள்ஸை வந்து அமுச்சு விட்டுருப்பாரு நம்ம சைஃப் அலி கான். இதுல வந்து நம்ம தேவாராவோட பையனும் போயிட்டு இருப்போம். அப்படி அங்க ஒரு ட்விஸ்ட் இருந்தான், ரிவீல் பண்ணுவாங்க. தேவாரா அப்படியே செத்து போயிட்டா, அவன் செத்துட்டான்டா. இப்ப இருக்கிறது வந்து வரா தேவாரா தேத்து தான் வரா வரும். அவன் பையன் பேர் ரா. எப்படி தேவாரா கடவுள மிருகமா தேவாரா. இந்த மாதிரி வந்து நான் எல்லாம் செத்து போயிட்டாங்க பாருங்க. தேவாரா அவரோட பையன் பேரு வரா. அப்ப அனிருத் என்ன பண்ணாரு, தேவாரான்னு மியூசிக் போட்டாரு. அப்புறம் கடவுள மிருகமா வரா அப்படின்னாரு. இப்ப அவர் என்ன சொல்றாரு, அவருக்கு ஒரு பையன் பிறந்து அவன் பேர் ரா. இவர் வந்து கடவுள மிருகமா ரா அப்படின்னு எதுக்கு செலவு பண்ணி. அதுக்கப்புறம் ஒரு பாட்டு எடுப்பாங்க. அந்த படத்து அந்த பையனோட பேர் வந்து அனிருத் என்ன பிஜிஎம் போடுவாரு, தலைவரே தலைவர். அதான் அவருக்கு பிஜிஎம். இதெல்லாம் நம்ம பார்க்கணுமா? அதனால இது வரவே வேண்டாம். நான் மட்டும் சொல்றேன்னா டவுட் வரும், நானும் செத்துடுறேன்ட்டு தலைவன் தீட்டு கேலி ஆகிட்டு இருப்பான். படத்துல கிளைமேக்ஸ் இல்லை, சீட்லாம் காலி ஆகிட மாட்டான். எல்லாரும் முன்னாடி மார்க் போடுவான். அது மாதிரி அவன் முதுகுலையும் போட்டுக்குவான். மார்க்லாம் இல்லை அப்படின்னு செத்து படம் காட்டுவாங்க. அது செத்துட்டாரா, அது கூட இருக்காரா, அடுத்த பாட்டுல யாரு வருவா, தேவாவோட பையன் வருவானா, தேவாவோட பேரா வருவானா, வர எப்படி அவனுக்கு தான் கல்யாணமே ஆகல, அப்புறம் எப்படி வருவான்? கல்யாணம் ஆகுமானா அதுக்கு என்ன குழந்தை மாதிரி பேசுறேன். ஏன் இவ்வளோ அசிங்கமா பேசுறேன்? இல்ல நீ சொல்ற இது காலத்து படத்தெல்லாம் மாத்திட்டாங்க. ஓகேவா, அதான் சொல்றேன், எவால்வ் ஆயிட்டாங்க. இது எவால்வ் இப்படி ஆகணும், இப்படி பேக் சைடுல ஆகக்கூடாது. It is evolving just backwards. அடுத்த பாட்டுல வந்து நம்ம ஜான்வி கபூர் குழந்தையோட வருவாங்க. அவன் தான் ரா. யாரோடா என்ன ஒண்ணுமே புரியல. திடீர்னு பார்த்தா அவன் வந்து ரா ஏஜென்டா மாறிட்டு இருப்பான். ஏன்னா கதையை கொண்டு போய் நம்மளை காண்டக்ட் பார்த்து எடுப்பாங்க. எதிர்பார்த்துக்கிட்டு இருந்தேன், கடைசி வரைக்கும் எடுக்கவே இல்லை. ஸோ அது ஏன் எடுக்கலன்னு தெரியவில்லை. நீங்களே கமெண்ட் பண்ணிக்கிட்டு. அனிமலே தேவையில்லாத அனிமல் படம் பாத்தீங்க அப்படின்னா பையனுக்கும் உண்டான ஒரு பாச போராட்டம் அப்படின்ற மாதிரி கதையை கொண்டு போய் எப்படிலாம் இருக்கக்கூடாது, ஒரு பெத்த பொருள் எப்படிலாம் இருக்கக்கூடாது அப்படின்றதுக்கு ஒரு சாம்பிளா வச்சிருப்பாங்க. அதான் அனிமல். அந்த படத்தை அவங்க வச்சு ஓட்டி இருப்போம். என்னடா ஓவரா பண்ணிட்டு இருக்கேன், ஆம்பெல்லாம் ஓவரா பண்ணி எப்படா அப்படின்ட்டு ஓவரா அதை கலாச்சிருப்பாங்க, நம்மளும் கலாச்சிருப்போம். பட் படம் வந்து குவாலிட்டி வைஸ் நல்லா தான் இருந்துச்சு அந்த படம். செகண்ட் பார்ட் லீடு விட்டுருப்பாங்க. லீட்ல என்ன இருக்கும் அப்படின்னா இந்த சொந்தக்காரன்
தான் மெயின்லாம் வந்திருப்பான். அவனை ஹீரோ வந்து கழுத்தை கர அறுத்து கொடுவிட்டு சொந்த ஊருக்கு வந்திருப்பாரு. வந்ததுக்கு அப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா அந்த போட்டுதான் வந்து வில்லனுக்கு இவ்வளோ தம்பி ஒருத்தன் இருக்கியா, அவன் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோ மாதிரியே ஃபிளாஷ் சரி பண்ணிக்கிட்டான். அதை வச்சு மேனிபுலேட் பண்ணி ஹீரோ கூட இருந்த அவனோட இன்னொரு ஆஃப் பிரதர்ஸை வந்து போட்டு தள்ளிட்டான். இதுக்கப்புறம் வந்து பழிவாங்க வரப்போறான் அப்படின்ற மாதிரி ஒரு இன்ட்டு வச்சு முடிச்சிருப்பாங்க அந்த படத்தை. பணம் சம்பாதிச்சாங்க, அழுட்டாங்க நினைக்கிறேன், பல கோடி அழுட்டாங்க. பட் ஆனால் வந்து இந்த ஓவரா வந்து கிரிட்டிசம் பண்ணாங்க, ரொம்ப இது பண்ணாங்கன்றதாலேயே இந்த படத்தை இன்னும் ஸ்டார்ட் பண்ணாமல் வச்சிருக்காரு நம்ம சந்தீப் பங்கார் ரெட்டி. ஸோ வந்து மேபி கூடிய சீக்கிரம் ஆரம்பிக்க போறாரு அப்படின்னு நியூஸ் சொல்லிட்டு இருந்துச்சு. ஸோ வந்துச்சுன்னா அந்த அனிமல் பார்க் எப்படி இருக்கு அப்படின்றத பார்ப்போம். அதாவது அனிமல் பார்க் டக்குன்னு கட் ஆயிடுச்சா, அனிமல் பார்க் அனிமல் பராக்குன்னு படிச்சுட்டேன். அப்போ பராக் இல்ல பார்க். ஹிந்தி படத்துல அனிமல் பராக். ஐயா அவர் யோசிச்சிருக்காரு அனிமல் பராக்கா, அவன் பாட்டு கண்டிப்பா வருது சார், பராக்குன்னு அவங்களே சொல்றாங்கல்ல. யாரு அனிமல் பார்க்க தேட்டர்ல உட்காந்து அனிமல் பராக்குன்னு படிச்சிருக்கீங்க? அவ்வளோ விளம்பிட்டுருக்கீங்க. தளபதி படங்கள் அப்படின்னா பல வருஷமா வந்து செகண்ட் பார்ட்லாம் அடிக்க மாட்டாரு, செகண்ட் பார்ட் லீவ் விடுறதுனால அடிக்க மாட்டாரு. பட் அதுக்கப்புறம் ஒரு ட்ரெண்டுக்கு மேல அவருடைய இந்த சினிமா கரியர் வந்து முடிச்சுக்கலாம் நினைந்தது தெரியுமா. அந்த டைம்ல பாத்தீங்க அப்படின்னா பார்ட்டுக்கு லீடு விடுறாம சப்பா அடிச்சிருந்தாரு. குறிப்பா சொல்லலாம் லியோ எடுத்துக்கலாம். லியோ பாத்தீங்க அப்படின்னா எல்சியில் வர ஒரு படம், எல்சியில் வந்து ஒரு முக்கியமான படம்னு சொல்லலாம். பட் அது எல்சி எதுக்கு அப்படின்ற மாதிரி ஒரு தான் இருக்கு நமக்கும். எல்சியூல ஹைப் எல்லாம் எப்படி இருந்தது, சரன்னு இறங்கி போச்சு. நல்ல ஒரு சான்ஸ் லோக்கிக்கு அந்த எல்சியூ எல்லாம் இறக்கியே போட்டாங்க. எப்படி இருந்தது எல்சியூன்னு கைதியை நம்ம கேட்டுக்கிட்டே அப்படியே போயிடுச்சு. பாட்டுவா விடுங்க, எல்சியூவே செத்து போச்சு போல. அப்படின்னா சொந்த அப்பா அந்த இடத்துல நெருப்படி வச்சுட்டு பொருளாம் ஒழிச்சிட்டு தலையை வந்து வந்திருப்பாரு. அந்த டைம் பாத்தீங்கன்னா மங்குடி விக்ரம் கால் பண்ணி போதைப் பொருள் நீங்களே கூட ஜாயின் பண்ணிக்கிறீங்களா அப்படின்ட்டு போன் பண்ணி சொல்லியிருப்பாரு நம்ம விக்ரம். ஸோ ரோலக்ஸ்ன்ற ஒரு மிகப்பெரிய தானோஸை அழிக்கிறதுக்கு வந்து இவங்க செட்டு சர போறீங்க, அதுல வந்து நம்ம லியோவும் இருக்காரு அப்படின்ற மாதிரி நமக்கு தோணிருக்கோம் அது மூலியமா. பட் அடுத்த பாட்டு எடுத்தா தான் தெரியும் லியோவோட பானை எப்படி இருந்துச்சு அப்படின்ட்டு. பட் லியோட்டு எப்போ வரட்டு நம்ம தளபதி ஃபேன்ஸா காத்துட்டு இருக்கும் போது தான் தளபதி வந்து நீ போடா நான் வந்து கோட்டைக்கு போறேன் அப்படின்ட்டு அவர் வந்து கட்சி ஆரம்பிச்சுட்டு சினிமா விட்டு போறேன்னு அனௌன்ஸ்மெண்ட் பண்ணிட்டாரு. இதே டைம் பார்த்தீங்கன்னா வந்து கோட் படம் பார்த்தீங்கன்னா நம்ம வெங்கட் பிரபு அண்ணனோட படம். ஹீரோ வந்து ஒரு ரா ஏஜென்ட், அவருக்கு ஒரு பையன் ஒருத்தர் சின்ன வயசுல காணாம போயிட்டு இருப்பான். திரும்ப கண்டுபிடிக்கும் போது தெரியும் அவனை வந்து எடுத்து வளர்த்தது எல்லாமே வந்து வில்லன் தான், அவன் பிளான் பண்ணி தான் பிரிச்சிருக்கான் அப்படின்னு தெரிய வந்திருக்கும். இது தெரிஞ்சுக்கிட்ட ஹீரோ கடைசியில வந்து கேடுகட்ட பையன் முக்கியமா இல்ல நம்ம பெத்த பொண்ணு முக்கியமான்னு பார்க்கும் பொழுது பொண்ணு தான் முக்கியம்ட்டு காலி பண்ணிட்டு இருப்பாரு அது நம்ம பையன். அப்ப கடைசியிலாம் தெரியும் அவர் சுட்டு போனதான் வந்து நஜ பையன் கிடையாது, அவர் குளோனு. நஜ பையன் ஒளிஞ்சுக்கிட்டு குளோன் உருவாக்கிட்டு இருக்கியா, அவன் எப்போ வந்து நிறுத்தானோ அப்பதான் அது முடியும் அப்படின்ற மாதிரி முடிச்சிருப்பாங்க. பாட்டு லீடு விட்டுருப்பாங்க. ஸோ அடுத்த பாட்டில் வந்து ஏகப்பட்ட க்ளோன்ஸ் வந்து க்ளோன் கூட சேர்ந்து ஒரு வார் மாதிரி பண்ண போறாரு, க்ளோன் வார் இருக்கு அப்படின்னு தான் எல்லாரும் வந்து பிளான் பண்ணிட்டு இருந்தாங்க. அவன் இஷ்டத்துக்கு வந்து பூரத்தை பெருசாக வச்சுக்கிட்டு ரீகோட் பண்ணிட்டு இருந்தாங்க, விட்டுக்கிட்டு இருந்தாங்க. அதெல்லாம் பல பேர் வச்சங்களா பசங்க தெரியுமா வீட்டு கதை கேட்டு கேட்டுக்கிட்டு இருந்தாங்க. நீ ஓரமா உருட்டிட்டு நான் அரசியல் பக்கம் போயிட்டு அண்ணன் அரசியல் அப்போ கோட்டுவும் வராது. அவ்வளவுதான், கஷ்டமா இருக்கு மனசு. ஓகே லைக் பண்ணுங்க. ஒரு படத்தை விட்டீங்க பாருங்க, அதை விட்டீங்க பாத்தீங்களா ஏட்டர் அது நீ பார்ட் 2ல பாத்தீங்க. இவனோட லீடு வைல நான் லீடு விடுறேன், இதுக்கு பார்ட் 2 இருக்கு, அதை வந்து பாத்துக்க. ஓகே பாட்டு எந்த பாட்டு பிடிச்சிருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்க. விட்டு போன படம் இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்க, அதனால பார்த்து தெரிஞ்சுக்கிறேன். முடியாது இதோட பாட்டுல நான் ஆட் பண்ணிக்கிறேன். சும்மா போறீங்க லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு போங்க. நானும் இதே மாதிரியான இன்னொரு சுவாரஸ்யமான வீடியோ சந்திக்கிறேன். எனக்கு நான் பார்த்த படத்துலயே பார்ட் 2க்கு லீடு விட்டுருக்காங்க. ஆனால் அந்த படம் பார்த்த இத்தனை வருஷம் ஆச்சு, பார்ட் 2 வருமாங்கிறதே டவுட். ஏன்னா அந்த டேரக்டர் அந்த ஒரு படம் தான் பண்ணினாரு, பண்ணிட்டு ஐடியிலேருந்து வந்தாராம், ஐடியா பேங்காக தெரியல, அங்கேருந்து வந்தாராம், ஒரு சூப்பரான படம் கொடுத்தாரு. மறுபடியும் அந்த தொழிலுக்கு போயிட்டாரு. இப்போ போய் அந்த டேரக்டரை கூட்டிகிட்டு வரணும். சார் நீங்களாம் எதுக்கு வர்றீங்க, வந்து நல்ல படம் ஒன்று கொடுத்து எங்களை டென்ஷன் ஆக்கி விட்டு நீங்கள் பாட்டில் போயிட்டீங்க. தெகிடின்னு ஒரு படமுங்க, அட்டகாசமான அருமையான படம், சூப்பராக எடுத்திருப்பாங்க. நம்ம அசோக் செல்வன் நடித்த படம் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அதில் வர பாட்டெல்லாம் கூட எனக்கு ரொம்ப பிடிக்கும். இப்போ ரீசெண்டாக கூட அதை உட்காந்து பார்த்தோம். அதுக்கு ஒரு பார்ட் 2 லீடு விட்டுருப்பாங்க, இன்னைக்கு வரைக்கும் வரலை.
அதுக்கு ஒரு பார்ட் 2 வந்தால் சூப்பராக இருக்கும். பட்டு தெரியல, எனக்கு தெகிடி ரொம்ப பிடிக்கும். அதே மாதிரி ஒரு பார்ட் 2க்கு சூப்பரான லீடு விட்ட இன்னொரு படம், அதுவும் எனக்கு ரொம்ப ஃபேவரெட்டு. அதுக்கு பார்ட் 2 எடுத்தாலும் சூப்பராக இருக்கும். ஆனால் என்ன, அது அந்த நம்ம அந்த டிஜிட்டல் எராவுக்கு மாறி வந்துட்டோம். ஸோ இப்போ அது எடுத்தால் எப்படி இருக்கும்னு தெரியாது. யாவரும் நலம். கடைசியில் அந்த டாக்டர் வந்து டிவியில் இருந்து இப்போ ஃபோனில் வர்றேன் அப்படின்னு சொல்லுவார்ல. ஸோ இப்போ வந்து அப்போ அந்த பட்டன் ஃபோன் தான் இருக்கும் அந்த படத்துலேயே. இப்போ வந்து டிஜிட்டல் ஃபோனெல்லாம் வந்துருச்சு, ஆப்ஸ் எல்லாம் வந்துருச்சு. ஸோ அதை வச்சு கொஞ்சம் டிஜிட்டலாக அந்த படத்தை பண்ண முடியுமான்னா அந்த டைரக்டருக்கு நினச்சா பண்ணலாம். பட் அதுவும் இல்லை. ஸோ இந்த மாதிரி நல்ல நல்ல பார்ட் 2 வந்தால் நல்லா இருக்குங்கிற மாதிரியெல்லாம் படம் இருக்குது. ஆனால் வராது. அதுக்காக லீட் விடாம இருக்கலாம். என்னத்துக்கு லீடு விடுறாங்க, அப்புறம் என்னத்துக்கு நம்ம உட்காந்து டென்ஷன் ஆகிட்டு இருக்கணும்னு தெரியல. இப்போ லீடு விட்டா டைரக்டருக்கு கதை தெரியும், அவருக்கு அதோட அந்த இது இருக்காது. நமக்கு அடுத்தது என்னன்னு இருக்கும்போது அது பதிலே தெரியாமல் இருக்கிற ஃபீலிங் என்னன்னு அவங்களுக்கு தெரியாது. இவங்கள லூஸ் ஆக்குறதுக்கே நம்ம ஒரு படம் எடுத்து பெப்பை ஏற்றி விட்டு நான் ஓடி போயிடணும் எங்கேயாவது சாகுங்கடா அப்படின்னு. எனக்கு தெகிடியும் யாவரும் நலத்துக்கும் பார்ட் 2 வரணும்னு ரொம்ப ஆசை. கமல் சாரோட படத்தில் நான் அப்போ சொன்ன மாதிரி முக்கியமாக பஞ்சதந்திரம் கூட இல்லைனாலும் வேட்டையாடு விளையாடுக்கு பார்ட் 2 வரணும்னு ரொம்ப ரொம்ப ஆசை. இப்போ அவர் ரிட்டையர் ஆகி ஒரு வயசான போலீஸாக ரிட்டையர் ஆகி வீட்டில் இருக்கிற ஒரு இவராக இன்வெஸ்டிகேஷனுக்கு வர்ற மாதிரி எடுக்கலாம். கமல் சாரோட ஏஜை வச்சு சொல்லும்போது இந்த ராகவன் வயசானா எப்படி இருப்பார் அப்படிங்கிற மாதிரி பண்ணலாம். ஆனால் அதெல்லாம் நடக்காது சார். நல்ல படத்துக்கெல்லாம் பார்ட் 2 எடுத்ததா சரித்திரமே இல்லை நம்ம ஊரில். அது வேற மாதிரி தான் எடுப்பாங்க. தேவையில்லாத சந்திரமுகி 2 வருவாங்க, அந்த மாதிரி இந்தியன் 2 அப்படி இப்படின்ட்டு வருவாங்க. அதெல்லாம் அப்படியே விட்டுருக்கலாம். சந்திரமுகி இந்தியானா தொட்டிருக்க கூடாது. ஏதோ தொட்டு ஓப்பன் பண்ணுமோ அதெல்லாம் தொட மாட்டாங்க. ஆனால் வீடியோ நல்லா இருந்துச்சு. உங்களை நல்ல அடுத்த ஒரு வீடியோவில் வந்து சந்திக்கிறேன். டேக் கேர். பாய்.